ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரீவியில் பார்த்து என்ன வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் இப்படி நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்து எல்லாம் எடிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு அலைன் மோஷன் ஆப் தேவை. அலைன் மோஷன் ஆப் இல்லாதவங்க ஸ்டார் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்ஷன் கிளிக் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வாங்க எப்படி எடிட் பண்ணுறது போகலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அட்ரஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதுக்கு கீழே ப்ராஜெக்ட் நோக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா புக் மார்க் சேர்க்க போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஃபோட்டோவில் செட் பண்ணிட்டேன். வீடியோ லென்த்தாக போனதால், அதனால் நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே நேம் இருக்கும். நேம் அதுக்கப்புறம் பிஎன்ஜி ஒன்று இருக்கும். அது ரெண்டும் மொபைல் நார்மலாக அப்படியே இருக்கும். இதில் நேம் சம்மந்தானே இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட்டேஷன் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ உங்கள் நேம் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அகைன் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எப்படி செட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் மீடியம் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூவில் ஷோ வர இந்த இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த இமேஜுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எங்கேயும் இல்லை, நம்ம டெலிகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது. இந்த இமேஜில் சென்ட் பண்ணுறேன். டெலிகிராம் பேஜுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜெலாம் வேணும் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ணணும் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே த்ரீ டாட் பட்டன் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் மூவ் ட்ரெஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கண்ட்ரோல் சென்டரில் கொண்டு வந்து மொபைல் யூஸ் பண்ண மாதிரி தாங்க போர்டு யூஸ் பண்ணிடுங்க. சென்டரில் கொண்டு வந்துட்டு நீங்கள் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ பெருசாகும். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டாக இது எந்த அளவுக்கு வேணுமோ செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துட்டு நீங்கள் ஒரு ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ கிராப் பண்ணணும். அதனால் தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோட்டோ கிராப் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வர இந்த புக் மார்க்கு கரெக்டாக ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போட்டாலும் ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோ செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் எப்படி சேக் வித் பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்த சேக் வித் பேஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் 1 இருக்கும். எஃபெக்ட் 1 மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட்ஸ் இருக்கும். காஃபி கொடுத்துருங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகைன் பேக் கொடுத்துருங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் பேஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரேஸ் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு 4.2 வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சின்ன பீட் மாதிரிலாம் வேறு எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். 4.2 வந்துடுங்க. 4.2 ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு த்ரீ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட் வரும். அது கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் ரெண்டாவது ஃபோட்டோ விட்டுருங்க. ரெண்டாவது ஃபோட்டோ விட்டு தேர்ட் ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அகைன் இதே ஆர்டரில் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. அகைன் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த சேக் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் எஃபெக்ட் இருக்கும். அந்த செகண்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் 2 இருக்கும். கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்து புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏற மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 2.6 ஸ்டார்ட் ஆகிற அந்த சின்ன இமேஜுகள்லாம் இந்த செகண்ட் எஃபெக்ட் தான் பேஸ்ட் பண்ணணும். 4.2 வரைக்கும் வர வரைக்கும் இது ஒரு 10 இமேஜ் வரும். இந்த 10 இமேஜுக்கும் இந்த செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அகைன் ஃபஸ்ட்டு இமேஜ் மேலே கிளிக் பண்ணி எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதே ஆர்டரில் இந்த 10 ஃபோட்டோவுக்கும் இந்த செகண்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் சேக் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் எஃபெக்ட் இருக்கும். இந்த தேர்ட் எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இருக்கும். அகைன் கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துட்டு அகைன் புக் மார்க் பர்சன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வர மாதிரி கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த 4.2 இந்த ஃபஸ்ட் இமேஜ் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அகைன் நீங்கள் சென்டரில் ஒரு இமேஜ் விட்டுருப்பீங்களா, இந்த சென்டரில் விட்ட இமேஜுகள்லாம் இந்த தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, எப்படி பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். அகைன் சென்டரில் விட்ட இமேஜ் மேலே கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. ஓகே, இதே ஆர்டரில் சென்டரில் விட்ட இமேஜுகள்லாம் இந்த தேர்ட் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க.
பேக் வந்துட்டு அகைன் கொடுத்து சேவ் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அகைன் நீங்கள் சிசின்னு இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துருங்க. காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அகைன் கொடுத்து புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளஸ் ஐக்கான் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. பேஸ்ட் லேயர் கொடுத்துட்டு கட்சி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த சிசி இருக்கும் அது மேலே கிளிக் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிசி லேயர் எல்லா இமேஜும் செட் ஆகிடும். வந்து அந்த ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டி காமிக்கும். வேணும் யூஸ் பண்ணிங்க இல்லை இந்த கண்ணு மாரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஓகே அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. ஓகே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். மேலே செட்டிங் மேலே 10 நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும் சைடில் ஒரு இருக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும். மொபைலில் ஃபுல்லும் கொடுத்துருங்க. குவாலிட்டி வந்து லோவில் இருக்கும். அதில் கொடுத்துருங்க. அதில் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஃபோட்டோவில் ஹை குவாலிட்டி இருந்தால் 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ஆகலைன்னா 1500 கிளிக் பண்ணி 75 பிக்சலில் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை.